ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மசாலா ப்ரெட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ப்ரௌனிஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கறி மசாலாத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே வந்து அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா வந்து நம்மளுக்கு எல்லாம் கோட்டாகி வந்துருச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நான் நெய்யில் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு மசாலா வந்து ப்ரெட்டில் நல்லா கோட்டாகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் வந்து பரட்டி விட்டுக்கலாம். ப்ரெட்டில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா வந்து ஜூஸியாக இறங்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து மசாலா ப்ரெட்டு வந்து ரெடி ஆயிருச்சு.